ஓம் ஸ்ரீ வாராகி தாயே போற்றி. என் அன்பு குழந்தையே, இன்னையோட உன் கஷ்டங்கள் அனைத்தும் தீர்ந்து போய் நீ இனிமே ஆசைப்பட்டது போலவே உன் இஷ்டம் போலவே உன் வாழ்க்கை நீ அழகாக வாழும்படி இந்த வராகி அம்மா செய்ய போகிறேன். ஆமியன் செல்லமே, தினமும் காலையில் கண் விழிக்கும் போது உன் வாழ்க்கையில் அன்னைக்கு என்ன செய்யணும், உன்னுடைய கடமைகள் என்ன, பொறுப்புகள் என்ன, உன்னுடைய வேலை என்ன, நீ போட்டு வச்சிருக்க திட்டம் என்னன்ற யோசனையோடு தானே முழிக்கிறாய். இனிமேலாவது தூங்கும் போதும் கண் விழிக்கும் போதும் உன் முகத்துக்கு கண்ணுக்கு நேராக இந்த வராகி அம்மாவின் உருவப்படம் ஒன்றை ஒட்டி வச்சுக்கோ. அது உருவப்படமாக இருந்தாலும் சரி, ஓவியமாக இருந்தாலும் சரி, அதை உன் கண் எதிரில் வச்சுக்கிட்டு கண் விழிக்கும் போது முதலாவதாக நீ என்னை பார்த்துட்டினாலே இந்த வஜ்ரகோஷம் சிம்ம வராகினி கண்டிப்பாக உனக்கு துணையாக இருந்து அன்றைய நாளை உனக்கான அழகான வெற்றி நாளாக மாற்றி கொடுத்துருவேன். ஆமியன் செல்லமே, இப்போது நான் சொல்கிறத நீ கொஞ்சம் ஒரு முறை முயற்சி செஞ்சு பார்த்தீன்னா அதுக்கப்புறம் அடுத்தடுத்து நீ அதிர்ஷ்டமான வாழ்க்கையை அழகாக வாழும்படி நான் செய்வேன். இப்போது நீ எந்த அளவுக்கு மன உறுதியும் தைரியமும் கொண்ட பிள்ளையாக இருக்கான்னு எனக்கு நல்லா தெரியும். அதற்கு பரிசு கொடுக்கும் விதமாக தானே இப்போது நான் உன்னை தேடி வந்திருக்கேன். உன் மனசுக்குள்ள 1000 கேள்விகள் ஓடிக்கிட்டு இருந்தாலும் எல்லாத்துக்கும் பதில் கிடைக்காம நீ தவிக்கிறதும் துடிக்கிறதும் யோசிக்கிறதும் குழம்புவதும் எல்லாமே எனக்கு புரியுது. ஆனால் எத்தனையோ பிரச்சனைகள் இருந்தாலும் அதில் ஒரு முக்கியமான ஒரு பிரச்சனைக்கு முடிவு கிடைச்சாலே கொஞ்சம் உன் மனசுக்கு ஆறுதலாக இருக்கும்ன்றது எனக்கு தெரியும். அது மட்டுமல்ல, அந்த முக்கியமான பிரச்சனைக்கு தீர்வு என்ன நீ கண்டுபிடிச்சிட்டீன்னா உன்னுடைய மற்ற பிரச்சனைகள் எல்லாம் காணாமல் போய்விடும் அல்லவா. இதோ உன் மனசை வருத்தப்படுத்தக்கூடிய அந்த விஷயத்தை சரி செஞ்சு உன் வாழ்க்கையில் எல்லாமே நல்லபடியாக நடக்கும்படி இந்த வராகி அம்மா செஞ்சு கொடுக்குறேன். இனி எப்போதும் எல்லா நிலைமைகளிலும் நீ நிதானமாக அமைதியாரு. நான் மனசு வச்சேனா அடுத்த நொடியே உன் வாழ்க்கையில் எல்லா விஷயங்களையும் மாற்ற முடியும். நீ நினச்சாலும் முடியாத காரியம் நான் நினச்சேனா நல்லபடியாக முடிவுக்கு வரும். எப்போவுமே ஒரே ஒரு விஷயத்தை நீ தெளிவாக புரிஞ்சுக்கோ. உன் வாழ்க்கையில் நடக்கிற எல்லா விஷயங்களும் உன் கட்டுப்பாட்டுக்குள் இல்லை. நீ நினைப்பது போல எல்லாமே நடக்கவும் செய்யாது. அதை புரிஞ்சுக்கிட்டு அமைதியாக வாழ்க்கையை அதன் போக்கில் எதிர்கொள்வது தான் உனக்கு நல்லது. இப்போ கூட நீ மிகப்பெரிய பொக்கிஷமாக நினைக்கக்கூடிய அந்த விஷயத்தை தான் நான் உனக்கு நல்லபடியாக நடத்தி கொடுப்பதற்காக உன்னை தேடி வந்திருக்கேன். நீயே சற்றும் எதிர்பாராத அளவுக்கு உனக்கு பெரும் மகிழ்ச்சியை கொடுத்து பேரின்பத்தோட நீ சந்தோஷமாக வாழும்படி நான் செஞ்சு காட்டுறேன் செல்லமே. நீ இன்பத்தில் மிதக்கும்படியும் முழு மன நிறைவோடு எனக்கு நன்றி சொல்லும்படியும் இந்த வராகி அம்மா செய்ய போகிறேன். உனக்கான நல்ல காலம் இப்போ பிறந்துருச்சு. நீ செய்ய நினைக்கிற விஷயங்களை எல்லாம் உனக்கு முன்னாடியே இங்கே பல பேர் செஞ்சுக்கிட்டு தான் இருக்காங்க. ஏன்னா ஒரு விஷயத்தை நீ யோசிக்கும் போதே இது இப்படி இருக்கலாமே, இதை எப்படி செய்யலாமான்னு யோசிக்கும்போது இந்த உலகம் வேகமாக இயங்கி உனக்கு முன்பாக வேறு யாராவது அதை செஞ்சு வாழ்க்கையில் வெற்றி பெற்று ஜெயிச்சு போய்கிட்டே இருக்காங்க. அதனால் இனிமேலாவது எதையும் தாமதமாக்காமல் ரொம்ப யோசிச்சுக்கிட்டே இருக்காமல் உடனே யோசித்ததை செயலில் செஞ்சு வெற்றி காண தயாராகு. நீ ஒரு விஷயத்தை பலமுறை யோசிக்கும்போது பல பேர் அதை இறங்கி செஞ்சு வாழ்க்கையவே ஜெயிச்சுட்டு போய்கிட்டு இருக்காங்க. நிறைய யோசிச்சுக்கிட்டே இருக்கிறதை விட செயலில் இறங்குவது தான் நல்லதுங்கிறத புரிஞ்சுக்கிட்டு ஒவ்வொரு வாய்ப்பையும் சரியாக பயன்படுத்திக்கோ. ஏன்னா இந்த உலகம் தினமும் உனக்காக பல புதிய வாய்ப்புகளை உன் கண்களில் காட்டிக்கிட்டே தான் இருக்கும். நீ தான் அதை சரியாக பிடிச்சி தக்க வச்சுக்கிட்டு வாழ்க்கையை ஜெயிச்சு நிற்கணும் என் செல்லவே. எல்லாரும் செய்கிறதையே நீயும் செய்யணும்னு நினைக்காம உனக்கென ஒரு திட்டத்தை வகுத்து அதை சரியானபடி செய்ய தயாராகு. கண்டிப்பாக உன் வாழ்க்கையில் எல்லா வகையிலும் எல்லா விஷயங்களிலும் வெற்றி கிடைக்கும்படி இந்த வராகி அம்மா உனக்கு துணையாக இருப்பேன். அசதியும் சோர்வும் உனக்கு இருந்தாலும் அதையும் தாண்டி நீ செய்ய வேண்டிய செயல்கள் நிறைய இருக்குது. எல்லா விஷயங்களையும் செயல்களையும் நீ சரியாக செஞ்சு வெற்றி பெறுவதற்கு தேவையான சக்தியை நான் உனக்கு கொடுக்குறேன். உன் மனசில் நீ தேடிக்கிட்டு இருந்த கேள்விகளுக்கெல்லாம் உனக்கு விடை கிடைக்க போகுது. ஒவ்வொரு விஷயத்திலும் செலவுகளை திட்டம் போட்டு செய்ய தயாராகு. தொடர்ந்து நீ சேமிக்கும் போது கண்டிப்பாக உன் வாழ்க்கை உயரும் தானே. என்ன பிரச்சனை வந்தாலும் எல்லாத்தையும் தாண்டி உன்னால் தனித்துவமாக ஜெயிச்சு வாழ்க்கையை சந்தோஷமாக வாழ முடியும். உன்னால் முடிஞ்ச அளவுக்கு உன் வருமானத்தை பொறுத்து உனக்கேற்றார் வகையில் கொஞ்சம் மனசார தான தர்மம் செய்ய பழகு. ஏன்னா நீ செய்யும் தானத்தின் மூலமாக
உன் தீமைகளும் தீவினைகளும் கர்ம வினைகளும் கரைஞ்சு காணாமல் போயிடும். அதனால தான் நேரம் கிடைக்கும்போது, வசதி இருக்கும்போது, வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் கொஞ்சம் தான தர்மம் செய்யின்னு சொல்கிறேன். என் அருளால் நீ புண்ணியம் செய்வதற்கான வாய்ப்புகளையும் இந்த வராகியம்மா உனக்கு உருவாக்கி கொடுக்குறேன். நீ மனசில் நினச்சிக்கிட்டு இருந்த அனைத்தையும் உனக்காக சரி செய்ய நான் வந்த பிறகு இனிமே நீ எதுக்காகவும் கவலைப்பட வேண்டாம். இவங்களுக்காக அவங்கள வேணான்னு ஒதுக்குறதும், அவங்க கூட சேர்ந்துக்கிட்டு இன்னொருத்தர சண்டை போட்டு ஒதுக்கி விலக்கி வைப்பதும் உனக்கு வேண்டாமே செல்லமே. யாருக்காகவும் யாரையும் விட்டு கொடுக்காதே, பகைச்சிக்க வேண்டாம். ஏன்னா இவங்களுக்கு ஐயோ பாவம் நினச்சா அவங்கள விட்டு கொடுத்து இவங்களோட பேசிக்கிட்டு இருந்தீன்னா நாளைக்கு அவங்க 2 பேரும் ஒன்றா சேர்ந்து உன்னை குற்றவாளியாக்கி நீ தான் எல்லாத்துக்கும் காரணம்னு உன் மேலே பழி போட்டுருவாங்க. இதுதான் இன்றைய நிகழ்கால நடைமுறையாக இருக்குது. அதனால் எல்லார்கிட்டையும் பேசு, எல்லார்கிட்டையும் பழகு. எல்லாமே ஒரு அளவோடு இருக்கட்டும். அளவுக்கு மீறி அன்பும் பாசமும் நம்பிக்கையும் போக வேண்டாம். உனக்கு எப்போ தேவைனாலும் இந்த வராகியம்மா நிச்சயம் உனக்காக ஓடி வருவேன். நீ எதுக்காகவும் கலங்க வேண்டாம். உன் வாழ்க்கையில் இனி எல்லா விதத்திலும் அற்புதங்கள் நடக்கும்படி நான் செய்கிறேன். எப்போதும் உனக்கு நல்லதே நடக்கும், நல்லது மட்டுமே நடக்கும். நடப்பதும் நடந்து கொண்டிருப்பதும் இந்த வராகியம்மாவின் அருளாள்ங்கிறத நீ புரிஞ்சுக்கோ. தேவையற்ற மனக்கலக்கம் உனக்கு வேண்டாம். எதை நினச்சும் கவலைப்படாமல் நான் சொல்கிறபடி உனக்கான விஷயங்களை செய்ய பழகு. உன் எண்ணங்கள் நல்ல எண்ணமாக இருக்கும் பட்சத்தில் கண்டிப்பாக இந்த வராகியம்மா நானும் உன் கூடவே இருப்பேன். நான் உன் கூடவே இருந்து உன் வாழ்க்கையை நீ ஜெயிக்கிறதுக்கான வழிமுறைகளை காட்டுறேன். நீ பொறுமையோடு இரு. தேவையில்லாத சந்தேகமோ தேவையில்லாத மன தளர்ச்சியோ நம்பிக்கையின்மையோ உனக்கு வேண்டாம். என்ன நடந்தாலும் மனம் தளராமல் தைரியமாக இருந்தினாலே நான் உனக்கான நல்லதை நடத்தி கொடுத்துருவேன் என் செல்லமே. தர்ம சங்கடமான சூழ்நிலையில் தவிச்சுக்கிட்டு இருக்க உனக்கு இந்த வராகியம்மா துணையாக இருந்து உன் பிரச்சனையை சரி செஞ்சு கொடுத்துட்றேன். சில விஷயங்களை விட்டு நீ விலக நினச்சாலும் விலகவும் முடியாமல் தொடரவும் முடியாமல் தவிக்கிறாய் அல்லவா? கொஞ்சம் பொறுமையாக இருந்தீன்னா கூடிய சீக்கிரம் அனைத்தும் சரியாயிடும். என்னடா வாழ்க்கை இவ்வளவு போராட்டமாக இருக்கேன்னு நினச்சி புலம்பாதே. உன் கஷ்டங்கள் அனைத்தையும் தீர்த்து உனக்கான நல்லதை இந்த வராகியம்மா செய்ய வந்துவிட்டேன் அல்லவா? இனி அடுத்தடுத்து அழகான இடத்துக்கு நான் உன்னை கூட்டிகிட்டு போக போகிறேன். உன் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கஷ்டம் அனைத்தும் உனக்கு சந்தோஷமாக மாறும்படி நான் செய்கிறேன். நீயும் வராகி தாயே துணைன்னு சொல்லிட்டு உன் வாழ்க்கை முழுவதையும் என்கிட்ட ஒப்படைச்சிடு. இனி கஷ்டமே இல்லாத நிம்மதியான சந்தோஷமான மகிழ்ச்சியான வாழ்க்கையை நான் உனக்கு கொடுக்குறேன் என் செல்லமே. நீ நிம்மதியாக தூங்கும்படியும் நல்லதே உனக்கு நடக்கும்படியும் கூட நான் செய்வேன். நீ யாருங்கிறது உனக்கு வேணும்னா தெரியாமல் இருக்கலாம். ஆனால் இந்த வராகியம்மா எனக்கு உன்னை பற்றி நல்லா தெரியும். என்னுடைய குழந்தையாக, கடவுளின் குழந்தையாக நீ உன்னை நினச்சிக்கிட்டினாலே உன் வாழ்வில் இருக்கும் தொல்லைகள் அனைத்தும் மறைந்து நன்மைகள் நல்ல விதமாக வந்து சேரும். நான் உனக்கு கொடுத்த வாக்கு உண்மையானது. நீ என்கிட்ட எதை கேட்டியோ அதை தான் நான் உனக்கு கொடுத்துருக்கேன். அதனால் எதையும் யோசித்து மனசை போட்டு குழப்பிக்கொள்ள வேண்டாம். நீ கேட்டதையெல்லாம் முழு மனசோடு நான் உனக்கு நிறைவேற்றி கொடுக்குறேன். என்னைய மனசில் நினச்சி வழிபடும் உனக்கு இனி எந்த கவலையும் இல்லாத அளவுக்கு உன்னை நல்லபடியாக நான் வாழ வைக்கிறேன். நீ எதுக்காகவும் அவசரப்படாத. நீ நினச்சதெல்லாம் உடனே நடக்கணும்னு நினைக்காதே என் செல்லமே. கொஞ்சம் பொறுமையாக இருந்தாலே இந்த வராகியம்மா அனைத்தையும் உனக்கு சிறப்பாக நல்லபடியாக நடத்தி தருவேன். நான் உனக்கு எல்லா விதத்திலும் நல்லது தான் செஞ்சுருக்கேன்றத கூடிய சீக்கிரம் நீ புரிஞ்சுக்கிறதுக்கான நேரம் வரும். உனக்கு எந்த நேரத்தில் எதை கொடுக்கணுமோ அதன்படி சரியான நேரத்தில் அனைத்தையும் உனக்கானதாக உன் கைகளில் வந்து ஒப்படைச்சிட்றேன். நிறைய பேர் வாழ்க்கையில் எவ்வளவுதான் கஷ்டப்பட்டாலும் எல்லாத்தையும் மறந்து நிம்மதியாக வாழத்தானே செய்கிறாங்க. அப்படி இருக்கும்போது நீ மட்டும் எதுக்காக பழைய ஞாபகங்களில் மூழ்கி அதையும் இதையும் யோசித்து கவலைப்பட்டுக்கிட்டே இருக்க? இந்த நொடி முதல் உன் மனதை வருத்தத்துக்குரிய விஷயமாக மாற்றும் எல்லா விஷயங்களிலிருந்தும் கடந்து வா. எந்த விஷயம் உனக்கு மன வருத்தத்தையும் கவலையும் கொடுக்குதோ அதை தாண்டி வந்து மனசை லேசாக்கி மகிழ்ச்சியோடு வாழ தயாராகு. உன்னுடன் இருக்கக்கூடிய இயற்கை சூழலை கவனி. எப்போதும் உன் நிகழ்காலம் நிம்மதியான காலமாக இருக்கும்படி நீ பார்த்துக்கோ. கடந்த காலத்தை நினச்சி கலங்காமல், வருங்காலத்தை நினச்சி வருத்தப்படாமல் நிகழ்காலத்தை மகிழ்ச்சியோடு வாழ தயாராகு. இனி வரக்கூடிய நாட்களில்
துன்பமே இல்லாத இன்பமான வாழ்க்கையை நான் உனக்கு அமைச்சு தர்றேன். உன் கஷ்டங்கள் அனைத்தும் மாறி மகிழ்ச்சி கூடிய சீக்கிரம் உன் வாழ்க்கையில் வந்து சேரப்போகுது. நீ எதை எதிர்பார்க்குறியோ, எது நடக்கணும்னு நினைக்கிறியோ, அது அனைத்தையும் நல்லபடியாக நடத்தி கொடுக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு. உன்னை சுற்றி இனி எல்லாமே நல்லபடியாக நடக்கும்படி நான் செய்கிறேன். உனக்காக எங்கும் எப்போதும் எதிலும் நான் துணையாக இருப்பேன். என்னை நம்பி நீ முன்னேறி செல்ல செல்ல வாழ்க்கையில் முன்னேற்றம் தானாக வந்து சேருமேன் செல்லவே. இதை யோசித்து காலத்தை கடத்தாமல் உன் முயற்சிகளில் மட்டும் கவனம் செலுத்து. வாழ்க்கைங்கிறது யாருக்கும் அவ்வளவு சுலபமாக இருக்காது. உனக்கு கஷ்டமாக இருக்கும் வாழ்க்கையில் கண்டிப்பாக நீ முயற்சி செஞ்சினா உன்னால் மேலே வர முடியும். எதையும் யோசித்து வருத்தப்பட்டுக்கிட்டே இருக்காமல் நம்பிக்கையோட செயலில் இறங்கு. உன் வாழ்க்கையின் அடுத்தடுத்து நீ முன்னேறும்படியும் வெற்றி கிடைக்கும்படியும் இந்த வராகியம்மா உனக்கு வழிகாட்டுவேன். என்ன நடந்தாலும் நீ சோர்ந்து போக வேண்டாம். முயற்சி செய்யும் போது கண்டிப்பாக உனக்கான முன்னேற்றம் உன் வாழ்க்கையில் வந்து சேரும். உனக்கான அனைத்தையும் இந்த வராகியம்மா கண்டிப்பாக உன் கைகளில் கொண்டு வந்து சேர்ப்பேன்ற நம்பிக்கையோடு நீ இருந்தினா எல்லா விஷயங்களையும் நல்லபடியாக நீ எதிர்பார்ப்பது போல நானே உன் கைகளில் வந்து ஒப்படைப்பேன்.